அவரது பெற்றோருக்கு தங்குவதற்கு அங்கு ஒரு எம்எல்ஏ கொடுத்திருக்கும் அலாட் செய்திருக்கும் இடத்தை எடுத்து ஏறக்குறைய 39 கோடி ரூபாய் கவர்மெண்ட் ஃபண்டிங், அதாவது அதை பற்றி C&G விசாரணை நடத்தினார். ஷீஷ்மஹல் கண்ணாடி அரண்மனை கட்டினார், 35 கோடி. நான் இந்த லுடியான்ஸ் டெல்லி லுடியான்ஸ் என்று சொல்லப்படும் சாஹிப் வடிவமைத்தார். அப்போது அங்கு உள்ள டெல்லி பங்களாவின் மந்திரிகள், சில சீனியர் எம்பிமார், சீனியர் பியூரோகிராட்ஸ், டிஃபென்ஸ் போன்ற சீனியர் அதிகாரிகள் தங்குவார்கள். எனது 1 அல்லது 2 நண்பர்கள் எம்பி ஆக இருந்த ஒரு காலத்தில் நான் இங்கே தங்கியிருக்கிறேன். அப்போது எனக்கு தெரியும் அதன் உள்ளே உள்ள வசதிகள் என்னவென்பது. அனைத்து வசதிகளும் உள்ளன. ஒரு பங்களா என்றால் டைப் 2, டைப் 3, டைப் 4, டைப் 6. ஏனால் சீனியாரிட்டி அடிப்படையில் பங்களா பெருசாகும், அந்த இடம் பெருசாகும். அதன் சர்வெண்ட் குவார்ட்டர்ஸ் உள்ளன. 7 சில சர்வெண்ட் குவார்ட்டர்ஸ் உள்ளன. சிலவற்றில் 14 உள்ளன. எனக்கு தெரியும் எவ்வளவு பெரிய இடம் உள்ளது. டெல்லி சிட்டிக்குள், நியூ டெல்லிக்குள் 3 ஏக்கர் முதல் 4 ஏக்கர் வரை உள்ள ஒரு பங்களா. அந்த அளவுக்கு ஸ்பெஷியஸாக இருக்கும். மரங்களும் நடப்பட்டிருக்கும். அது அங்குள்ள CPWT மேலாண்மை செய்கிறது. இவர் என்ன செய்தார்? அதை ரினோவேட் செய்தார். ஏறக்குறைய CAG கணக்குப்படி கவர்மெண்ட் அருகில் இருக்கும் 39 கோடி. ஆனால் உண்மையான கணக்கு என்பது ஏறக்குறைய 70 முதல் 80 கோடி. மற்றவர்களை கொண்டு இதை கட்டினார்.